ஒன்று கொரிந்தியர் 8. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்மெல்லாருக்கும் அறிவு உண்டென்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால், ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலேயும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாயிருந்தால் அசூசிப்படுகிறது. போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆகிலும் இதை குறித்து உங்களுக்கு உண்டாயிருக்கிற அதிகாரம் எவ்விதத்திலும் பலவீனருக்கு தடுக்கலாகாதபடிக்கு பாருங்கள். எப்படி எனில், அறிவுள்ளவனாகிய உன்னை விக்கிரக கோவிலே பந்தி இருக்க ஒருவன் கண்டால் பலவீனனாயிருக்கிற அவனுடைய மனசாட்சி விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு துணிவு கொள்ளும் அல்லவா? பலவீனமுள்ள சகோதரன் உன் அறிவின் நிமித்தம் கெட்டு போகலாமா? அவனுக்காக கிறிஸ்து மரித்தாரே. இப்படி சகோதரருக்கு விரோதமாய் பாவம் செய்து பலவீனமுள்ள அவர்களுடைய மனசாட்சியை புண்படுத்துகிறதினாலே நீங்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறீர்கள். ஆதலால் போஜனம் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடறல் உண்டாகாதபடிக்கு என்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். ஜெபம். கிருபையை நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்தின் தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படியாக நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். ஆண்டவரே, பலவீனம் உள்ளவர்களை கர்த்தர் நீர் தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களை நீர் பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, குடும்பங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிறதான சகல விதமான போராட்டங்களும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். அநேக தடுமாற்றங்களுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, வீண் பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், மன அழுத்தங்கள், பாரங்கள், கவலைகள், ஆண்டவரே, வீண் வாக்குவாதங்களுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அப்பா, வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும். ஒரு ஆத்துமாகிலும் வெறுமையை போது முடிய சித்தமல்ல கர்த்தாவே. நீர் ஒருவரே அதிசயத்தின் தேவன், ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் வழி நடத்துகிற கர்த்தர். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படுவதாக. ஆண்டவரே, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் ஜெயம் கொடுக்கிறவர். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தரே விடுதலை தாரும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, அநேக சோர்வுகள், பலவீனங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் செபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். தடுமாற்றங்கள் விலகட்டும். இம்மட்டும் உதவின எபினேசரை, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். கண்மணி போல இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின கர்த்தர், இனிமேலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள்,
பாவங்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை காணும்படி செய்யும், ஆச்சரியமாய் வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.